எல்லா இடத்துலையுமே எங்க கூட்டம் நடக்குது அங்கதான் ஆம்புலன்ஸ் வருது. அவங்க மக்களே சொல்றாங்க ஆம்புலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு, லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா தான் இவ்வளவு தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வருவது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். எங்க மீட்டிங்லயே வருது, எவ்வளவு நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஒரு எல்லா மீட்டிங்லயும் ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது பழக்கமா இருக்கு. நிச்சயமா அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்க மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது, வேற பக்கம் டைவர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது. அது கிரௌடுக்குள்ளேயே தான் வேணும்னு வருதா, அது என்னன்றத கவர்மெண்ட் தான் விளக்கம் கொடுக்கணும். அந்த ஒரு வழிதான் இருக்கா? எவ்வளவு வழிகள் இருக்கு. எல்லா இடத்துலயுமே எங்க கூட்டம் நடக்குது அங்கதான் ஆம்புலன்ஸ் வருது. அவங்க மக்களே சொல்றாங்க ஆம்புலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு, லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா தான் இவ்வளவு தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் கவர்மெண்ட் தான் சொல்லணும். அதே போல இந்த போதுமான பாதுகாப்புகள் கொடுக்கப்படுறது. ஏன்னா சிஎம்மோட நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா 5000 போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்றுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சும் காவல்துறை மிக குறைவாக. இதுக்கு எல்லாமே மார்னிங்கே நான் பதில் சொல்லிட்டேன், மறுபடியும் நீங்க கேக்குறீங்க, சொல்றேன். எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் இங்க காவல்துறை சப்போர்ட்டா இருப்பாங்க, மற்ற யாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே நான் கண்கூடா பார்த்தேன். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் வழி நெடுக்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடின இடத்துல எண்ணி விரல் விடக்கூடிய அளவு கூட காவல்துறை இல்லை. இது கடந்த 20 வருஷமா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிறவங்க இப்ப அதை சந்திக்கிறாங்க. பல சவால்கள் இருக்குங்க, பல்வேறு விதமான சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க. இதுக்கு எல்லாமே இன்னைக்கு ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். அது எந்த அளவு ட்ரூத்ஃபுல்லா உண்மையா இருக்க போது அந்த ஆணையம்ன்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.